வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த 40 எம்பிக்கள் அடுத்தடுத்து பதவியேற்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரை குறிப்பிட்டு திமுக எம்பிக்கள் பதவியேற்பு. ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றுக தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வேண்டுகோள். மக்களவை உறுப்பினராக துரை வைகோ பதவியேற்பு. வாழ்க சமூக நீதி, அரசியல் பரவட்டும், மனிதநேயம் என முழக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேசிய மனித உரிமை ஆணையம். கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு தடை. டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரை குறிப்பிட்டு மக்களவையில் திமுக எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். 18வது நாடாளுமன்ற மக்களவை நேற்று கூடியது. பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய மந்திரிகளும் எம்பிக்களும் பதவியேற்றனர். 2வது நாளாக இன்று மக்களவை கூடியதும் தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த 40 எம்பிக்கள் அடுத்தடுத்து பதவியேற்றுக் கொண்டனர். கையடக்க அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தியபடி தமிழக எம்பிக்கள் தமிழில் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழக எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்ட போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டனர். கதிர் ஆனந்த், சசிகாந்த், செந்தில் உள்ளிட்ட எம்பிக்கள் பதவியேற்ற போது வருங்காலம் எங்கள் உதயநிதி, வாழ்க தமிழ்நாடு, ஸ்டாலின் வாழ்க என முழக்கமிட்டனர். பதவியேற்றதும் நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று தயாநிதி மாறன் எம்பி முழக்கமிட்டார். திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் தமிழில் பதவியேற்றுக் கொண்டார். தலித்துகள், சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை நிறுத்துக என அவர் கூறியதும் பாரதிய ஜனதா எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழில் பதவியேற்ற திருமாவளவன் ஜனநாயகம் வாழ்க, அரசியல் சாசனம் வாழ்க என ஆங்கிலத்தில் குறிப்பிட்டார். ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றுக என தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களிடம் சாதிய உணர்வுகளை அகற்றி சமத்துவமும் தோழமையும் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே. சந்துரு அவர்களின் தலைமையில் ஒரு குழுவினை நியமித்ததாக தெரிவித்துள்ளார். பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், பொதுநல அமைப்புகள் ஆகியவைகளிடம் இது தொடர்பான கருத்துக்களை பெற்றும் பிரச்சினைக்குரிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தும் மாணவர்களிடையே சகோதரத்துவ உணர்வை வளர்ப்பதற்கான கருத்துக்களை பரிந்துரைகளாக இந்த குழு தயாரித்து அதனை முறைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கியதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி நிலையங்களிலும் மற்ற பிற இடங்களிலும் சாதிகள் பெயரால் பகை ஏற்பட்டு அதன் விளைவாக வன்முறை சம்பவங்கள் நடந்து கலவர பூமியாக தமிழ்நாடு மாறிவிடாமல் தடுப்பதற்கான நல்ல முயற்சியாக இந்த குழுவின் பரிந்துரைகள் அமைந்துள்ளதை வரவேற்று அவைகளை செயல்படுத்தி தமிழகத்தை சமத்துவ பூமியாக மாற்றி அமைத்திட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி சட்டவிரோத விஷச்சாராய குடித்து இதுவரை 59 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கில் 20க்கும் மேற்பட்டோர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக ஒரு வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஏப்ரல் 1ஆம் தேதி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் ஜாமீன் கோரி டெல்லி விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 20ஆம் தேதி அவருக்கு விசாரணை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் மறுநாளே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுதீர் குமார் ஜெயின் விசாரணை நீதிமன்ற உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா, எஸ்.வி. என்பட்டி ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு முன்பு நேற்று அம்மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கெஜ்ரிவால் ஜாமீனுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க மறுப்பு தெரிவித்தனர். மேலும் நீதிபதிகள் கூறியதாவது,
கெஜ்ரிவால் ஜாமீனுக்கு எதிரான அமலாக்கத்துறை மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்னும் ஓரிரு நாளில் தீர்ப்பு அளித்துவிடும். அதுவரை காத்திருப்போம். அதற்குள் நாங்கள் எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் அது உயர்நீதிமன்றத்தின் செயல்பாட்டில் குறிப்பிட்டதாக ஆகிவிடும். இவ்வாறு அவர்கள் கூறினர். கோவிலின் கட்டுமான வடிவமைப்பு காரணமாக சில இடங்களில் மழைநீர் கசிகிறது என்று ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர தலைவர் கூறியுள்ளார். அயோத்தி ராமர் கோவில் பிரதான பிரதிஷ்டை கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிலையில் கனமழை காரணமாக ராமர் கோவிலின் கருவறையின் மேற்கூரையில் மழைநீர் ஒழுகுவதாக கோவிலின் அர்ச்சகர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கோவிலின் வடிகால் வசதியும் முறையாக இல்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மழைநீர் ஒழுகுவதன் காரணமாக பகவான் ராமருக்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த சிரமமான காரியமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கோவிலின் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரிய சத்யேந்திர தாசும் இதனை உறுதி செய்துள்ளார். கோவிலின் கட்டுமான வடிவமைப்பு காரணமாக சில இடங்களில் மழைநீர் கசிகிறது. அதே நேரத்தில் சில இடங்களில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பின்னர் மழைநீர் கசிவு இருக்காது என ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா கூறியுள்ளார். மக்களவை உறுப்பினராக துரை வைகோ பதவியேற்பு. வாழ்க சமூக நீதி மக்களவை உறுப்பினராக துரை வைகோ பதவியேற்றுக் கொண்டார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு 5,42,213 வாக்குகள் வித்தியாசத்தில் துரை வைகோ வெற்றி பெற்றார். இதையடுத்து மக்களவை உறுப்பினராக துரை வைகோ பதவியேற்றார். மக்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தற்காலிக சபாநாயகர் பர்துஹரி மக்தாப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது வாழ்க சமூக நீதி, அரசியல் வாழ்க, சமத்துவம் வாழ்க, மதச்சார்பின்மை பரவட்டும், மனிதநேயம் என கைகளை உயர்த்தி தந்தை வைகோவை போலவே துரை வைகோ முழக்கமிட்டார். மாடு விற்பனை செய்யும் வியாபாரியிடம் இருந்து 3 லட்சம் ரூபாயை காவல் ஆய்வாளர் சூதாட்டத்திற்காக பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் வி பள்ளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனிராஜ். கடனாக பணம் கேட்டவருக்கு பணம் கொடுக்க சென்ற இடத்தில் சூதாட்டம் விளையாடுவதாக கூறி காவல் ஆய்வாளர் 3,35,000 ரூபாய் பணத்தை சூதாட்ட ஏஜென்ட் உதவியுடன் பறித்துச் சென்று அந்த வாலிபர் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பொய்யான வழக்கை பதிவு செய்த கம்பைநல்லூர் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தரக்கோரி இன்று தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வாலிபர் கொடுத்த புகார் மனுவால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிராம சுகாதார செவிலியர்களை துணை சுகாதார நிலையங்களின் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம சுகாதார செவிலியர்களை துணை சுகாதார நிலையங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் தருமபுரி மாவட்ட செவிலியர் சங்கம் சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து செவிலியர் சங்கம் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூரில் எம்.கே. தியாகராஜ பாகவதரின் பிறந்தநாள் அரசு விழாவாக அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேலூர் விஸ்வகர்மா நண்பர்கள் நல சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைப்லைன் அமைக்கும் பணிகளையும் 5,75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை புதிய கட்டிட கட்டுமான பணிகளையும் வேலூர் மண்டல இயக்குநர் இளங்கோ ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விபத்தில் உயிரிழந்த குரங்கிற்கு பூஜைகள் செய்து நல்லடக்கம் செய்த அப்பகுதி மக்களை சமூக ஆர்வலர்கள் மற்றும் வன ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கருப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்கான சிறப்பு அழைப்புதல் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. கரூரில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட காவல்துறை உட்கோட்டம் மற்றும் அரசு கலை கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் வாணியம்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி மலை சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து 800 அடி உயரத்தில் மலை உச்சியில் சிக்கியுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் லாரியை மீட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோயிலில் 88ஆம் ஆண்டு ஆனி மாத பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட மாணவர்கள் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் மருத்துவமனையின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திருடி செல்லும் காட்சி இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் பலியானதை தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வைக்க தவறிய ஒப்பந்ததாரரை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மேட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த 10 வயது சிறுமி நிகிதா ஸ்ரீ வீட்டில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பரிசோதனை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணன் அவர்களுக்கான உபகரணங்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் மற்றும் கீர்த்தனா ஆகிய இருவரும் இன்று கரூர் பெரியார் சிலை முன்பு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்தை தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் தனபால் முன்னின்று நடத்தி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வக்கனம்பட்டி கிராமத்தில் உள்ள பேக்கரி கடையில் இலவசமாக ஸ்வீட் கேட்டு மதுபோதையில் கடையின் கண்ணாடிகளை உடைத்த நபரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹஜ் பயணத்தின் போது கடும் வெப்பம் மற்றும் இணை நோய்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1300 தாண்டி இருப்பதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி உலகம் முழுவதும் இருந்து 18 லட்சம் இஸ்லாமியர்கள் சவுதியில் ஹஜ், மெக்காவில் அதிக வெப்பம் நிலவுவதால் ஹஜ் பயணிகளுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டு இதுவரை 1301 பேர் உயிரிழந்து இருப்பதாக சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் பகத் அல் ஜலால் அறிவித்துள்ளார். எகிப்து, ஜோர்டான், இந்தோனேசியா, ஈரான், செனிகல், துனிசியா, மலேசியா உள்பட பல நாடுகளைச் சேர்ந்த ஹஜ் யாத்ரீகர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் இந்தியாவிலிருந்து மெக்கா சென்ற 90 ஹஜ் பயணிகளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 ஹஜ் பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், புதுச்சேரியைச் சேர்ந்த 40 எம்பிக்கள் அடுத்தடுத்து பதவியேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை குறிப்பிட்டு திமுக எம்பிக்கள் பதவியேற்பு. ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றுக தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வேண்டுகோள். மக்களவை உறுப்பினராக துரை வைகோ பதவியேற்பு. வாழ்க சமூக நீதி, அரசியல் பரவட்டும், மனிதநேயம் என முழக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம், தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேசிய மனித உரிமை ஆணையம். கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு தடை, டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.